இந்த ஆப்பில் வந்துட்டு ஆன் டெய்லி பேசிஸ் யூ கேன் டூ தட் அப்படின்னு இருக்கும்போது டெய்லி அவங்களுக்கான அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை. இன்னும் வந்து கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட காது கொடுத்து கேட்க மாட்டார் ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து காது கொடுத்து அது கேட்குறாரு அப்படின்ற போது தே ஆர் ரெடி டு டாக். அவங்களுக்கு அது ஃபைனலாக தேர் ஆர் ஃபியூ கிளைண்ட்ஸ் வேரன் இப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு எமோஷனல் பாண்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் டெய்லி பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா எனக்கு இங்கே பேசுகிறதுக்கா ஆள் கிடையாது. அதே மாதிரி தான் மென், நான் அதை தான் நான் முதல்ல சொன்னேன். மென் வந்து செக்ஷுவல் நீட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் அந்த எமோஷன் இருக்குது. இப்போ ஆஃபீஸ்லேருந்து வராங்க அப்படின்னா வந்தோடனே நான் உன்னை அதை வாங்கிட்டு வர சொன்னேன், இதை வாங்கிட்டு வர, ஏன் நீ செய்யலைன்ற போது என்னப்பா இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் எப்படி போச்சு, உனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததான்ற மாதிரி அந்த ஒரு எமோஷ்னலி வந்து வேர்ட்ஸ் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம இங்கே மாடாக உழைக்கிறோம், எப்போ பார்த்தாலும் காசு காசுன்ட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அப்படியும் வந்து மென் வந்திருக்காங்க. அப்போ ஒரு ஏதோ ஒரு ஃபீமேல் வந்து உங்கள்கிட்ட வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியுதுன்னு பேசும்போது இதுதான் நம்மளுக்கு ரைட்டான பர்சன், வில் கண்டினியூ அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த கண்டினியூ பண்ணோன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனை யோசிக்க மாட்டோம். அப்போ நம்ம கண்டினியூ பண்ணணும்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு யாரெல்லாம் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க.